நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நிறைய பணம் சேமிக்கணுமா? இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி சிக்கனம் செய்யலை அப்படின்னா நம்மளால் பணத்தை சேமிக்கவே முடியாதுங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எப்படியெல்லாம் மணியை சேவ் பண்ணலாம், எப்படி சிக்கனம் பிடிக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். 1 கிராம் கூட காயின் வாங்கவே முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மணி சேவ் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெய்லி லைஃப்பில் எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் நமக்கு இருக்கிற செலவுகள் போக மிச்சம் இருக்கிற பணத்தை நம்ம சேமிக்கவே கூடாதுங்க. நம்ம பணம் சேமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்த மந்த்லி அமௌண்ட் எவ்வளோ வந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரிங்க, வந்த உடனே நீங்கள் ஒரு 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நகைச்சீட்டு சேர்றது. நிறைய பேருக்கு இந்த நகைச்சீட்டு சேர்றதுலாம் இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனால் நம்ம தான் சம்பாதிக்கிறோம்ல, பொறுமையாக காசு சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வாங்கவே முடியாது. பணம் இருக்கும்போதே நகைச்சீட்டில் போட்டுட்டீங்க அப்படின்னா இதனால நமக்கு நிறைய அமௌண்ட் சேவ் ஆகும். நம்ம ஒரு சில நேரம் நகையே வாங்க முடியல அப்படின்னா கூட நம்ம ஒரு 2000 மாதம் கட்டுறோம் அல்லது 1000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான அமௌண்ட் ஒரு 12 மாதத்துக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 கிராம் ஆச்சும் நம்மளால் வாங்க முடியும் வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம பணம் சேமிக்கணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழிமுறைகள்லாம் நீங்கள் பின்பற்றணும். சிக்கனமாக இருக்கணும். அதுக்கு ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது. சிக்கனத்தில் 2 வகை நான் பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் அதிகமாக செலவாகிறது மளிகை பொருட்களும் பால் தான். ஏன்னா டெய்லி மளிகை பொருட்கள் யூஸ் பண்ணுவோம், பாலும் யூஸ் பண்ணுவோம். அதில் நமக்கு மந்த்லி வாங்கிட்டு விற்ற வர அமௌண்ட்டையும் தனியாக ஒரு உண்டியலோ அல்லது ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சிடணும். பால்லையும் அப்படி தான். ஒரு 1500 நமக்கு செலவாகுது அப்படின்னா ஒரு மந்த் நமக்கு 1000 தான் செலவாச்சு, 1200 தான் செலவாச்சு அப்படின்னா மிச்சம் இருக்க அமௌண்ட்டையும் கண்டிப்பாக உண்டியலில் போட்டு வச்சிடணும். இந்த மாதிரி நம்ம மளிகை பொருட்கள் வாங்குறது, காய்கறிகள் வாங்குறது மந்த்லி, அதாவது 1 வீக்குக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சுருப்போம். காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நமக்கு ஒரு 20 ரூபா மிஞ்சி போனாலும் நீங்கள் அதை உண்டியலில் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியும் ஒரு வருஷத்தில். நெக்ஸ்ட்டு உண்டியல் சேமிப்புன்னு தனியாக ஒரு கணக்கு வச்சுக்கணுங்க. நம்ம மந்த்லி நமக்கு சேலரி வந்த உடனே உண்டியலில் 500 ரூபா போடணும், 1000 ரூபா போடணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்த உடனே அதில் கண்டிப்பாக நீங்கள் 1000 ரூபாவோ 500 ரூபாவோ 100 ரூபாவோ 50 ரூபாவோ போட்டுடலாம். ஒரு சில பேர் ஒரு வாரத்துக்கு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வார காசில் 50 ரூபா 20 ரூபா 30 ரூபா எவ்வளோ இருக்கோ அதை போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிச்சம் பணத்தையும் நீங்கள் ஏதாச்சும் மிச்சம் பிடிக்கிறதையும் அதில் உண்டியலில் போட்டு வச்சுக்கலாம். கையில் வச்சுருந்தா செலவாகும், அதனால் நீங்கள் உண்டியலில் போட்டு வைங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம கண்டிப்பாக ஒரு 200 ரூபாய்க்காச்சும் நம்ம கட்டணுங்க. சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 200 ரூபா 500 ரூபா மாதம் கட்டி தானே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கும் நம்ம கட்டி விடுவோம். நெக்ஸ்ட்டு நகைச்சீட்டு. நான் ஏற்கனவே சொன்னது தான். நகைச்சீட்லேயும் நம்ம 500 ரூபாயிலேருந்து 200 ரூபாயிலேருந்து அமௌண்ட் போடலாம். இதெல்லாம் நம்ம கரெக்டாக நமக்கு மாத காசு வந்த உடனே இந்த செட்டில்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிச்சம் வர காசுக்கு நீங்கள் என்னென்ன அமௌண்ட் செலவு போக மிச்சம் இருக்கிறதையும் நீங்கள் உண்டியில் போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச 1 கிராம் ஆச்சும் வாங்கலாம். அந்த அளவுக்கு என்னால் ஒரு வருஷம் ஆகிக்கிட்டே இருக்குது ஆனால் 1 கிராம் கூட வாங்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அனாவசியமான செலவுகளையும் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். நம்ம பெரிய ஃபேமிலியாக இருக்கோம், என்னால் பணமே சேமிக்க முடியல, எவ்வளோ தான் 2 பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சம்பாதிச்சாலும் நமக்கு செலவாயிருது அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க சம்பாதிக்கிறது ஃபேமிலிக்காகவும் இன்னொருத்தவங்க சம்பாதிக்கிறது நம்ம மணி சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய மணி சேவ் பண்ணலாம். நிறைய பேருக்கு வீடு வாங்கணும்னு கனவாக இருக்கும், நகை வாங்கணும்னு இருக்கும். அதில் 2 பேர் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒருத்தவங்க அந்த பணத்தை சேமித்து வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச ஒரு எய்மை அடைஞ்சிட முடியும். என்னால் 1 கிராம் கூட காயின் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் மாதம் சேமிக்கிற எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மாதம் போட்டுட்டு சரி இப்போ காசு இல்லை அடுத்த டைம் போட்டுக்கலான்னு சொல்லி விட்டுட்டீங்க, அதே பழக்கம் தான் வந்துக்கிட்டே இருக்கும். உண்டியல்லையும் சரி, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ், ஆர்டி, இது 3லையும் நம்ம பணம் மாதம் நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு ஒரு அமௌண்ட் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் பிள்ளைகள் வச்சுருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பணத்தை சேமிச்சு வைங்க. 1 கிராம் நகை கூட இப்போ ரொம்ப ஓவர் ரேட்டாக இருக்குது. 8000 ரூபா 8500 ரூபா அந்த மாதிரி இருக்குது. 1 கிராம் வாங்கினாலுமே நமக்கு ஒரு யூஸ் தான். நகைச்சீட்டு கட்டுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக
யூஸ்ஃபுல்லானதுங்க. நீங்கள் வந்து நிறைய பணம் வச்சுருக்கீங்க, எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா டக்குன்னு 1 பவுன் காயின் வாங்கி வைக்கலாம், அல்லது வந்து நகைச்சீட்டுக்கு சேரலாம். இந்த மாதிரி சேர்ந்து நம்ம ஏதோ ஒரு நகை வாங்கும்போது நமக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் வரும். குறைஞ்சது ரூ. 200 500 நம்ம இந்த நகைச்சீட்டு சேர்த்தலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 12 மாதம் ஃபுல்லாக கட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா 1 மாதம் அவங்களே 11 மாதம் கட்டினா மட்டும் போதும். 1 கிராம் காயின் வாங்குகிறோம் அப்படின்னா 11 மாதம் கட்டினா போதும். இன்னொரு மாதம் நமக்கு போனஸாக கிடைக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி நகைச்சீட்டு சேர்றதுல வந்து 916 காயினா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சேருங்க. நிறைய பேர் வந்து சாதா நகையை கூட கொடுத்துருவாங்க. நல்ல நம்பிக்கையான கடையில் சேர்ந்து வாங்குறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். மறக்காமல் நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மளிகை பொருட்கள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை மட்டும் நீங்கள் தேவையானது ஒவ்வொரு டைமும் நம்ம மளிகை ஜாமானை எழுதும்போது நம்மக்கிட்ட எந்த பொருட்கள் இருக்குது இல்லை அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கல்லுப்பும் சர்க்கரையும் எப்போவுமே வந்து டப்பாவை காலியாகவே விடக்கூடாதுங்க. எப்போவுமே நம்ம டப்பா நிறைய வச்சுருந்தா தான் நம்ம வீட்டுக்கே ஒரு பரக்கத்து, அதாவது ஒரு நிறைஞ்ச செல்வம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லுப்பும் சர்க்கரையும் நம்ம எப்பயுமே தீர விடக்கூடாது. நம்ம தீர அந்த டப்பாவை வாஷ் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வீட்டில் எப்போவுமே வந்து நிறைஞ்ச செல்வத்தோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைம் நம்ம மளிகை ஜாமானை வாங்கும்போது நம்மக்கிட்ட எந்தெந்த பொருட்கள் இருக்குது எது இல்லை அப்படிங்கிறது செக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக வண்டு விழுந்து பூச்சி விழுந்து அந்த ஜாமானம்லாம் கெட்டு போகாது. நம்ம மாதம் மளிகை ஜாமானை வாங்குகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களையே திருப்பி வாங்காமல் இந்த மாதம் நமக்கு தீரப்புற ஜாமானம் என்னென்ன இருக்குது என்ன தேவை அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய பொருட்கள் வந்து வீணாகாது. இதனால் நம்ம வந்து நிறைய அமௌண்ட் வந்து சேவ் ஆகலாம். வண்டு விழுந்து பூச்சி விழுந்து போச்சு அப்படின்னா அதையுமே வந்து நம்ம வந்து நம்மளுடைய காசு தான் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு வந்து இந்த ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணி அந்த பொருட்கள் நமக்கு யூஸாக இல்லையான்னு தெரியாமலேயே வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி செய்யாமல் நமக்கு அந்த பொருள் வீட்டுக்கு தேவையாகும் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா மட்டும் நம்ம அந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேவையில்லாமல் நம்ம ஒரு பொருள் இருக்கும் போதே வாங்கி சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுலேயுமே நம்மளுக்கு வந்து மணி சேவ் ஆகும். அதுவும் நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னு நினச்சோம்னா ஓவர் ரேட்டாக இருக்கும்போது வாங்கக்கூடாது. ஏதோ ஒரு ஆஃபரோ அல்லது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலில் நமக்கு அது ஆஃபர் போடுவாங்க. அந்த மாதிரி டைமில் வெயிட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா அதுலேயுமே நம்ம வந்து மணி சேவ் பண்ணலாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து பணத்தை வந்து சேமிக்க முடியும். ஆண்கள் சம்பாரித்து கொடுத்தாலும் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து எந்தெந்த பொருட்களில் வந்து சேமிக்க முடியும், எதில் அனாவசியமான செலவுகளை குறைச்சிக்கிட்டு தேவையில்லாத பொருட்களை வாங்குறது, ஹோட்டலில் அதிகமாக வாங்கி சாப்பிட்றது, அனாவசியமான பொருட்கள் மேக்கப் ஐட்டம்ஸு க்ரீம் இதெல்லாம் தேவையில்லாமல் அதிகமாக வாங்கி நம்ம மணியை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நம்ம வந்து வீட்டை சுத்தமாகவும் வச்சுக்கலாம், நிறைய பணமும் சேமிக்கலாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய மணி சேவிங் வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.